வெங்காயத்தை நன்றாக நசுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுப்பை சிறு தீயில் வைத்து சுத்தமான பசுநெய்யில் இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கவும். இதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதால் உடல் சூட்டினால் ஏற்படும் மூல நோய் குணமாகும். கொழுந்து வெத்தலையில கொஞ்சமா சுண்ணாம்பு வச்சு அதை நல்லா இடிச்சு பேஸ்ட் ஆக்கி விரல்ல நீங்க தடவி வந்தீங்கன்னா நகை சுத்தி சுத்தமா உங்களுக்கு குணமாயிடும். இதை போல ஒரு 3 நாள் இதை போல தடவி வந்தீங்கன்னா அந்த பேஸ்ட் நல்லா உங்க விரலை இறுக்கி பிடிச்சு உள்ள இருக்கிற சீ வெளியாகிடும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சரியாகலைன்னா நீங்க மருத்துவரை போய் பார்க்கலாம். இதை போல பயனுள்ள வீட்டு குறிப்புகளுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். நீங்களும் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். பாத வெடிப்பினால் அவதிப்படுகிறீர்களா? இதோ ஒரு எளிய தீர்வு. தேங்காய் எண்ணெயுடன் சிறிது கற்பூரத்தை சேர்த்து நன்றாக கரைக்கவும். இந்த கலவை உங்கள் பாதங்கள் மென்மையாக மாறும். இயற்கையான முறையில் பாத வெடிப்பை குணமாக்குங்கள். நீங்க வச்சிருக்க எந்த ஒரு வெள்ளி பொருளா இருந்தாலும் அந்த பாக்ஸ்ல கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு வச்சீங்கன்னா வெள்ளி பொருள் கருப்பாகாம அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதை போல பயனுள்ள வீடியோக்குள்ள பார்க்க என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடடா, வாங்கின பிஸ்கெட்லாம் நமுத்து போச்சுன்னு கவலையா இருக்கா? கவலைப்படாதீங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எல்லா பிஸ்கெட்டையும் போட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்புறம் பாருங்க, மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மோரும் தண்ணியும் கலந்து ரெடியாக வச்சுருந்தோம்னா நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது அதில் இதை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம சமைக்கிற வரைக்கும் இந்த வாழைப்பூ கருக்காமல் அப்படியே இருக்கும். இது போல் பயனுள்ள வீட்டு குறிப்புகளுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். கடுமையான தலைவலியா? 1 கிளாஸ் சுடு தண்ணியில் 1/2 மூடி லெமனை கலந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குடிச்சிங்கன்னா தீராத தலைவலி கூட தீர்ந்து போகும். வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் பயனுள்ள வீட்டு குறிப்புகளுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். ரவா மைதா டப்பாவில் சீக்கிரம் வண்டு புழுக்கள் பிடிக்குதா? கவலையை விடுங்க. கொஞ்சோண்டு வசம்பை எடுத்து இப்படி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. நாம் வெங்காயம் பஜ்ஜி போடும்போது எப்போதுமே ரவுண்டாக வெங்காயம் அறுக்கிறதுக்கு முன்னால் நம்ம தோலை எடுக்காமையே இதை போல் அறுத்துக்கலாம். கடைசியாக நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி தோலை நீக்கிட்டு கழுவிட்டு பஜ்ஜி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடையாமல். இதை போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் தக்காளி. என்ன ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, சாதாரணமாக வெளியிலேயே வைங்க. நான் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லா இருப்பேன். நான் தான் வெண்டைக்காய் பேசுறேன். என்ன சின்னதா நறுக்கி தண்ணியில இரவே ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தீங்கன்னா நிறைய சிறந்த பலன்கள் கிடைக்கும். இதை போல வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் சுரைக்காய் பேசுறேன். குறைந்த கலோரி என்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய நார்ச்சத்தும் இருக்கு. அதனால உங்க வயிற்ற ரொம்ப நேரம் பசிக்காம வச்சிருப்பேன். இதனால நீங்க உடல் எடை குறையலாம். அதிக நீர்ச்சத்தும் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால மலச்சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. என்கிட்ட பொட்டாசியம் நிறைய இருக்கு. அதனால நான் ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துறேன். குறைந்த கார்போஹைட்ரேட் தான் என்னிடம் இருக்கு. அதனால என்னை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. இதை போல பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.